மறுபிரயாண காலம் வரை திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன். மறுபிரயாண காலம் வரை பரனே உந்தன் திருச்சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருச்சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருச்சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மூலமாக நீர் பேசும்படியாக நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளின் நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து உற்று நோக்கி பார் என்கிற தலைப்பிலே சற்று நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on the topic, Behold Jesus Christ. நாம் வாழும் இந்த உலகம் பல காரியங்களை நோக்கி பார்க்க கவனம் செலுத்துகிறது. The world that we live in has many things that it looks upon. செல்வம், மகிமை, அதிகாரம், பிரச்சனைகள், பயம், வியாதி என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். Wealth, fame, power, problems, fear, disease and more things. ஆனால் இவைகளை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை நாம் பெற முடியாது. But if we keep looking at these things, we cannot be transformed in our lives. இதற்கு மாறாக நம்மை இவைகள் எல்லாம் சோர்வடையதான் செய்யும். Instead, they wear us down. இன்னும் நாம் வாழும் இந்த வாழ்க்கையானது பல தடைகளாலும் கவலைகளாலும் நிரம்பி இருக்கின்றது. Also, this life is full of obstacles and worries. மனிதர்கள் பெரும்பாலும் உலகில் உள்ள பொருட்களில் அல்லது உறவுகளில் இதற்கான தீர்வுகளை தேடுகிறார்கள். People seek a solution for this from the things around them or from the relationship. ஆனால் நமது பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, நிறைவான பரிபூரண வாழ்க்கைக்கான திறவுகோல் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்ப்பதே, அவரை உற்று கவனிப்பதே. But the word of God teaches us very clearly that the key to complete and fulfill life is looking at Jesus. திரும்பவும் சொல்லுகிறேன், நிறைவான பரிபூரண வாழ்க்கைக்கான திறவுகோல் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்ப்பதே, அவரை உற்று கவனிப்பதே. Again I repeat, the key to complete and a fulfilled life is to look intently at Jesus. யாராவது ஒருவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். Turn to Matthew chapter 14:30. But when he saw the wind, he was afraid and beginning to sink, cried out, Lord, save me. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த இந்த வேத பகுதி, பேதுரு கடலிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த பொழுது அவன் நடந்தான் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. We are very familiar with this portion of the scripture. Peter walked on water and he looked at Jesus. இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவனுடைய பார்வை இருந்த பொழுது அவன் கடலிலே நடந்தான் என்று சொல்லியிருக்கிறது. Whenever he looked at Jesus, he walked on water. ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் அலைகளையும் காற்றையும் அவன் உற்று கவனித்த பொழுது அவன் அமிழ்ந்து போக தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
When he looked at the circumstance around him, the wind and the waves, he began to sink. இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நம்முடைய பார்வை, நம்முடைய கவனங்கள் இருக்கிற பொழுது நாம் ஒருபோதும் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நாம் அமிழ்ந்து போவதற்கு ஆண்டவர் ஒருபோதும் விட மாட்டார். When our eyes are fixed on Jesus, he will never let us to drown. ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய கவனத்தை, நம்முடைய பார்வையை நாம் திருப்பி அங்குமிங்குமாக திரும்பி பார்க்கிற பொழுது நாம் மூழ்கி போவதற்கு அதிக வாய்ப்புண்டு. But instead of looking at Jesus, if we look around here and there is high possibility that we could be drowned. பொதுவாகவே இன்றைய நாட்களில் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்த்து கவனிக்கும் வாழ்க்கை முறை நமக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. Generally in today's living, the focus on Jesus is reducing day by day. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நன்றாக நமக்கு தெரியும். From each of our own lives, we know that very well. ஆண்டவரை நாம் நம்முடைய ஆரம்ப ஆதி நாட்களில் எவ்வளவாக நாம் அவரை உற்று நோக்கி கவனித்து பார்த்தோம் என்பதை நாம் நன்றாக அறிவோம். In the beginning, how we looked intently at Jesus, we know very well. இன்றைய நாட்களில் நாம் எவ்வளவாக நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை நாம் எவ்வளவு நேரங்கள் நாம் உற்று நோக்கும்படியாக நம்முடைய முகத்தை திருப்புகிறோம் என்பதையும் நாம் அறிவோம். But today, how much time we spent to look at him intently, we know very well. என்னுடைய ஸ்கூல் டேஸில் இந்த பள்ளிக்கூடங்கள் அந்த படிக்கிற அந்த சமயங்களில் எக்ஸாம் பேப்பரை திருத்தி கொண்டு ஆசிரியர்கள் கொண்டு வருவார்கள். When I was in the school, teacher used to bring the corrected exam papers. அந்த எக்ஸாம் மார்க்கு யாருக்கு அதில் முதல் மதிப்பெண்கள் என்பதை பார்ப்பதில் ரொம்ப ஆவலோடு முதலாவது மதிப்பெண்கள் எடுக்கிறவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். The students who used to get the first mark were eagerly waiting to know their marks. நமக்கு நன்றாக தெரியும், முதல் மதிப்பெண்களை பெறுகிறவர்களுக்கு கடைசியாக கூப்பிடுவார்கள். We know very well the students who get first mark will be called last. எப்படியாக இருப்பினும் ஒரு வகுப்பில் நாம் படிக்கிற பொழுது 2-3 போட்டியாளர்கள் நமக்கு நிச்சயம் இருப்பார்கள். Within a class there could be 2 or 3 competitors. நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எங்களுடைய அந்த ஸ்கூல் பேக்கில் எப்போ ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கையில் வச்சிருப்போம். We used to keep a New Testament in our bags. உடனடியாக எடுத்து எல்லாரும் அதை எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. We used to diligently read that. ஏதோ அதை அந்த நேரத்தில் படிப்பதன் மூலமாக மார்க்கு திடீரென்று அது அதிகரித்து விடும் என்ற அந்த நம்பிக்கையிலேயோ எந்த நம்பிக்கையிலே தெரியாது. எல்லாருடைய பக்கத்தில் இருக்கிற சீட்லுடைய பசங்களை நாங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. At that time there is a special focus on reading the New Testament. I do not know the reason why, but maybe we had a hope that by reading that we could get high marks. இரவு மதிய உணவு வேளை முடிந்த பின்பதாக கிடைக்கின்ற கொஞ்ச நேரத்தில் கூட குழுவாக 2-3 பேர்களாக ஜெபித்த நாட்களும் உண்டு. After lunch or the dinner, even the few minutes we got, we used to get together and pray. பக்கத்தில் இருந்து சாப்பிடும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த உணவை தந்ததற்காக நன்றி என்று சொல்லி ஜெபிப்போம். We used to pray for the food, give thanks to God for the food. ஆனால் பக்கத்தில் ஆள் இல்லாமல் வீட்டில் தனியாக சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். When there's none beside us, we do not thank God. பக்கத்தில் ஆட்கள் இருக்கும் பொழுது நம்மை மாற்றிக்கொள்வோம். When somebody is nearby, we used to change ourselves. இவ்விதமாக பல அனுபவங்கள் ஒவ்வொருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட அனுபவங்கள் உண்டு. Likewise, each one of us have a different experience. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாம்? நீதிமொழிகள் 1, 20, 21, 22 வசனங்களை வாசிக்கலாம்.
Then to Proverbs 1, 20 to 22 verses. Out in the open, wisdom calls loud. She raises a voice in the public square. On the top of the wall, she cries out. At the city gate, she makes a speech. How long will you who are simple love your simple ways? How long will mockers delight in mockery and fools hate knowledge? ஆமென். இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகள் சத்தமிடுகிறது என்று சாலமோன் ஞானி இதை எழுதியிருக்கிறார். Solomon here has written this proverb that wisdom calls out loud from the streets. சந்ததி உள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனத்தை சொல்லுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written, she raises her voice in the public square at the city gate. இதிலே எழுதப்பட்டிருக்கிற ஞானம் என்பது யார் என்று நமக்கு தெரியும், அப்படித்தானே? We all know who this wisdom is. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் என்பது எது? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The wisdom referred here is Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே நின்று கூப்பிட்டு வீதிகள் நின்று சத்தமிட்டு கொண்டிருக்கிறார். Jesus Christ is calling unto us from outside, from the streets. என் வார்த்தைகளை நீ கவனி, என் வார்த்தைகளை நீ உற்று நோக்கு, என் முகத்தை நீ தேடு என்று ஆண்டவர் நம்மை இன்றைய நாளிலும் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். He's calling each one of us to look at his face. He's also calling us to look at his word. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு நன்றாக தெரியும். மேகம் போன்ற ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We are very familiar with Hebrews 12:1. Therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with perseverance the race marked out for us. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written here that we need to push away the sin that so easily entangles and run towards Jesus. ஆமென். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது fixing our eyes on Jesus. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, யோவான் சானகன் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்த பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற அந்த ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். In John 1:29 we see that when John first introduced Jesus, he introduced him as the Lamb of God who takes away the sin of the world. அந்த இடத்துல behold என்கிற அந்த பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Here the word behold is utilized. behold என்கிற அந்த வார்த்தைக்கு உற்று நோக்கு, உற்று கவனி, உற்று கவனித்து தியானி என்கிற பல அர்த்தங்களை நாம் அதில் சொல்லலாம். The behold meaning can be seeing intent, with an intent, looking at him to meditate. 400 ஆண்டுகளாக காத்திருந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். Jesus Christ came as fulfillment of 400-year-old prophecy. இயேசுவை உற்று நோக்கு என்ற அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. The word behold, looking intently at Jesus, has power to change our entire lives. இயேசுவை நோக்குவது, பார்ப்பது என்பது வெறும் பார்வையால் அவரை பார்ப்பது அல்ல, அவரை தியானித்து அவருடைய சிலுவையின் அர்த்தத்தை உணர்ந்து அவருடைய அன்பையும் கிருபையையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு அனுபவமாகும். Beholding Jesus does not literally mean to see with him with our eyes, but it's about meditating on him
understanding the meaning of his cross and experiencing his love and grace in our lives. கடந்த 4 வாரங்களாக நம்முடைய செவ்வாய் டியூஸ்டே பைபிள் ஸ்டடியில் நாம் இதை தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். This is what we have been learning in the Tuesday Bible study for the past 4 weeks. நாம் எதை நோக்குகிறோமோ அதை போலதான் நீங்கள் நானும் மாறுவோம். We will become like the one we behold. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை நாம் அதிகமாக உற்று நோக்கி பார்த்து கவனிக்கிறோமோ நாம் அதை போலவே மாறிவிடுவோம். In our lives, to whatever thing we give the importance and we behold, we will become like that thing. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய பாடல்களை நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் கேட்டால் அவர் பாடினது போலவே நம்மால் பாட முடியும். If you often listen to the songs of Brother D.J.S. Dinagaran, you could probably sing like him. அவருடைய செய்திகளை நாம் அடிக்கடி 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 நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் அவர் தனது ஒவ்வொரு வார்த்தையை எவ்விதமாய் உச்சரிக்கிறாரோ அதை போலவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நம்மாலும் உச்சரிக்க முடியும். If you listen often to his sermons, then you could also pronounce the words the same way he pronounces. அப்படி என்றால் நம்முடைய பார்வை, நம்முடைய கவனம் எதை நோக்கி அதிகமாக இருக்கிறதோ அதை போலவாகவே நீங்கள் நானும் மாற முடியும். What we behold and what we look intently, we turn to be similar to that. இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கும் வாழ்க்கை நம்மை உலகத்தின் சிந்தனைகளிலிருந்து நம்மை விடுவித்து ஆவிக்குரிய உன்னத உயரத்திற்கு உயர்த்தி நம் வாழ்வை முழுவதையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. Looking at Jesus lifts us from the worldly thinking to the spiritual heights and transforms our lives. யோவான் 1:14 சொல்கிறது, அவருடைய மகிமையை கண்டோம். யோவான் சொல்கிறார், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் அங்கே எழுதியிருக்கிறார். In John 1:14 it is written, we have seen his glory, the glory of the one and only Son, who came from the Father, full of grace and truth, and his glory was that of his Father. 1 யோவான் 1:2 அங்கே பார்க்கும் பொழுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். In 1 John 1:1-2 it is written, that which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked at, and our hands have touched, this we proclaim concerning the word of life. The life appeared, we have seen it and testified to it, and we proclaim to you the eternal life, which was with the Father and has appeared to us. அப்போஸ்தலர் நடபடிகள் இல்ல, அப்போஸ்தலர் செய்த ஊழியங்களில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்று சொன்னார்கள். In Acts of Apostles, we see the ministry of apostles. They testify like this, as for us, we cannot help speaking about what we have seen and heard. அவர்கள் பார்த்ததை, கேட்டதை, தொட்டு உணர்ந்ததை தங்களுடைய ஊழியங்களில் அதை சொன்னார்கள். What they saw, what they touched, they testified in their ministries. அவர்கள் பார்த்ததை, கேட்டதை அறிவித்தபடினால அவருடைய ஊழியங்களில் அவர்கள் நிழலிலும் உடுத்தியிருந்த கச்சையிலும் வல்லமை இருந்தது. Since they testified to what they saw and what they heard, even their shadows and garments carried power. நாம் செய்கிற ஊழியங்களிலும் இவ்விதமான அற்புதங்கள், அடையாளங்கள் நம்மாலும் ஏன் செய்ய முடியவில்லை, ஏன் வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியவில்லை என்பதனுடைய ரகசியமே
அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அனுபவத்தில் இருக்கிறது. The secret behind the ministry of power is looking at his face. இன்றைக்கு காலையில கூட நான் ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்தேன். Even today morning I saw a video clip. சகோதரர் டிஜே தினகரன் அவர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவம் என்பது ரட்சிப்பு அதோடு முடிந்து போவதல்ல. Brother D.J. Dinagaran's message it was, he said Christianity is not about salvation. வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை அது கொண்டுள்ளது. It's about life living with power. இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்து பேசுகிற அனுபவத்தை கொண்டது என்ற ஒரு சிறிய ஒரு கிளிப்பை நான் பார்த்தேன். It's a life with an experience of seeing Jesus face to face and talking to him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நாம் பார்க்கிறோமோ அவ்வளவாய் நாம் வல்லமையுடையவர்களாக, ஆசீர்வாதமுடையவர்களாக, நம்முடைய தேவனுக்கு நான் பிரயோஜனமுடையவர்களாக இருக்க முடியும். My dear children of God, even in our lives, how much we look at Jesus the same way we could be used by God and we could be blessing unto others. இந்த நாளிலும் கூட ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் நின்று சத்தமிட்டு என்னை நோக்கி பார் என்று அழைக்கிறது. Even today, wisdom stands outside and calls loud. She raises her voice in the streets. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பிறவிலேயே சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனுடைய அற்புத சுகத்தை நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். In Acts 3, we see a miracle of a paralytic man getting healed. 5வது வசனத்தில் பேதுருவையும் யோவானையும் அவன் உற்று பார்த்து ஏதாயிலும் கிடைக்கும் என்று அவன் உற்று பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This is a crippled man getting healed. He looked intently at Peter. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களை அவருடைய முகத்தையே அவர்கள் நோக்கி அந்த மனிதன் நோக்கி பார்த்த பொழுது தன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்கும்படியான ஒரு பெரிய ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். When he looked at the face of Peter and John, who had looked at Jesus, he got a deliverance, and then it made his whole life, it turned his whole life into happiness and joy. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை அதிகமாக கவனிக்கிறோமோ அது நம்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. In our lives, what we look most often, it forms us. குறைபாடுகளை நாம் கவனிக்க குறைபாடுகளினால் இன்னும் அதிகமாக நிரப்பப்படுவோம். If we look at shortcomings, then we will be filled more with shortcomings. நமக்கு இருக்கிற வியாதியை நாம் கவனிக்க இன்னும் வியாதினால நிரப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. If we focus on the disease, then we can be filled with more of it. நமக்கு இருக்கிற பயத்தையே நாம் அதிகமாக உற்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் அதிக பயத்தினால் நிரப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. If we focus on fear, we could be filled with more fear. பிரச்சனையை அதே மாதிரி பிரச்சனையை நாம் அதிகமாக உற்று பார்க்க நாம் இன்னும் அதிக பிரச்சனையால் நிரப்பப்படுவோம். If you look more intently at the problems we have, then we can be filled more with more problems. இதற்கு மாறாக சிம்பிளான மெசேஜ் தான், நம் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக உற்று பார்க்க நாம் இயேசு கிறிஸ்துவினால அதிகமாக நிரப்பப்படுவோம். Instead, the solution is very simple. If you look intently at Jesus, then we will be turned like Jesus. நேற்றைக்கு சாயந்தரமே நான் பிரதர் வல்லவனுக்கு மெசேஜ் அனுப்புனேன். Yesterday evening I sent a message to Brother Vallavan. பிரதர், போன வாரமே நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தோம், இந்த வாரம் கொஞ்சம் சீக்கிரத்தில் பஸ்ஸை எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம போன வாரம் 5:01 வந்தோம், அங்கே எங்கே போயிட்டு வரக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, அதனால் தயவுசெய்து கொஞ்சம் பஸ்ஸை சீக்கிரம் எடுங்கன்னு சொல்லலாம். I made him a request to take the bus
fast because last week we were late. திடீரென்று ஒரு புதிய சகோதரன் ஒரு புதிய லொகேஷன் அனுப்பி தந்தாங்க. Then after that, a brother sent a new location. அப்போ வல்லவன்ட்டு சொன்னேன், பிரதர் நீங்கள் இன்றைக்கே பேசிக்காங்க, எந்த லொக்கேஷனும் கண்டுபிடிச்சிக்காங்க, ஏன்னா அப்போ தான் சரியான நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், வர முடியும் என்று சொல்லி தகவலும் கொடுக்கப்பட்டு விட்டு. So I asked him to find out that location so that we'll not have last minute problems. வழக்கமாக பஸ்ஸை எடுப்பதற்கு அரை மணி நேரம் முன்பதாக பஸ் எடுத்தாச்சு. We took off 30 minutes earlier today. ஆனால் இங்கே வந்து சேர்ந்தது போன வாரத்தை விடையும் கொஞ்சம் என்னது 2-3 நிமிடங்கள் லேட் தாமதமாக தான் வந்து சேர்ந்தோம். But we reached here little later than last week. சொன்ன நபர் நின்ன இடம் ஒரு இடம், நாங்க இங்க தேடி கொண்டிருக்கிற இடம் இன்னொரு இடம். The person informed us one location, but we are searching him in another location. பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுல இருந்தே அவரை குறித்தே சிந்தனை. After I got into the bus, I was thinking always about him. சரியான நேரத்தில் அவர் வந்துருவாரா, பஸ்ல ஏறிடுவாரா என்கிற பயம் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்குது. I had the fear that I had a lot of doubts whether he will come on time and get into the bus. எதை குறித்து நம்ம அதிகமாக பயந்து இருக்கிறோமோ அப்படியாக நடந்தது. The thing I feared, it actually happened. சங்கீதம் 34:5 இந்த கூட பாடலை பாடணும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது நாமத்தை அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Even today we sang from Psalm 34:5. It's written, those who look to him are radiant, their faces are never covered with shame. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து வானத்து நட்சத்திரங்களை நீ பார், கடற்கரை மணலையும் நீ பார், அவைகளை உன்னால் என்ன கூடுமா என்று கேட்டார். God called Abraham and asked him if he could count on the stars or the sand of the seashore. தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவன் அப்படியாக நம்பி வானத்து நட்சத்திரங்களை அவன் நோக்கி பார்த்தான். He completely believed in God and looked at the stars in the sky. கடற்கரை மணலையும் அவன் பார்த்தான். He looked at the sand in the seashore. இவ்வளவாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த வசன வாக்குத்தத்தத்தை முழுமையாக அவன் நம்பினபடினால இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனாக, விசுவாசத்தில் தகப்பனாக இருக்கிறான். Since Abraham fully believed that God's promise, so shall your offspring be, so he has become our father today. மோசேயினுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தைப் போல பிரகாசித்தது. Moses' face was radiant like that of an angel. எப்போ நடந்துச்சு இது? When did it happen? எப்போ நடந்துச்சு மோசேயினுடைய முகம்? சீனாய் மலையிலிருந்து கீழே அவர் இறங்கி வருகிற பொழுது, 40 நாள் மேலே இருந்து இறங்கி வருகிற பொழுது அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு? தேவதூதனுடைய முகத்தை போல, ஜனங்களால் பார்க்க முடியாதபடினால முக்காடிட்டு கொண்டனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When Moses got down from Mount Sinai after being with God for 40 days, his face shone like that of an angel and he had to put a veil to cover the glory. 2 கொரிந்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகமே ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 2 Corinthians 3:7 it is written, now if the ministry that brought death, which was engraved on letters on stone, came with glory, so that Israelites could not look steadily at the face of Moses because of its glory, transitory though it was. அதற்கு மாறாக பதிலாக புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஊழியம், நீதியை கொடுக்கிற ஊழியம், நிலைத்திருக்கிற ஊழியத்தை செய்கிற முகம் எவ்வளவாய் பிரகாசிக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. And also on the contrary, the New Testament ministry of righteousness, how much glorious would it be? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை
கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written in 2 Corinthians 3:18, and we all who with unveiled faces contemplate the Lord's glory are being transformed into his image with ever increasing glory which comes from the Lord who is the Spirit. நம்முடைய முகம் பிரகாசிப்பது மாத்திரமல்ல, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். It's not only about our faces shining, but God is calling each one of us for a life that goes from glory to glory. அப்படி என்றால் எங்கே குறைபாடு இருக்கிறது, நாம் எங்கே தவறி இருக்கிறோம் என்பதையும் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வந்து நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். If that is the case, we need to introspect ourselves. Where is the shortcoming and where have we gone wrong? ஏசாயா 60:1-2 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிநிலத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Isaiah 60:1-2 it is written, Arise, shine, for your light has come, and the glory of the Lord rises upon you. See, darkness covers the earth, and thick darkness is over the peoples, but the Lord rises upon you, and his glory appears over you. பாருங்க, மூன்றாவது சொல்லப்பட்டு பாருங்க, வெளிச்சத்தினிடத்துக்கு யார் வராங்களாம்? பெரிய ஜாதிகள், திரள் கூட்டமான ஜனங்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொல்லப்பட்டிருக்குது. In verse 3 it is written, to this light even the kings and nations of people of the nations will come. தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கண்டுகொண்ட மகா பெரிய ரகசியம், இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை அவர்கள் அதிகமாக பார்த்தபடியினால. The ministers who are very successful in their ministry, the past and the present, their success is because they looked intently on Jesus. மூன்று குறிப்புகளை சொல்லிவிட்டு நாம் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். I will share with you 3 thoughts and complete this sermon. முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நாம் அதிகமாக உற்று பார்க்க வேண்டும். First, in our lives we need to behold at Jesus hanging on the cross. இரண்டாவதாக, சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக உற்று பார்க்க வேண்டும். We need to behold Jesus who was victorious on the cross. மூன்றாவதாக, எனக்குள் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவை உற்று நான் கவனிக்க வேண்டும். And thirdly, we need to behold Jesus who reigns inside me. முதலாவதாக, சிலுவையில் தொங்கும் இயேசு கிறிஸ்துவை பார் என்று சொல்லும் பொழுது, சிலுவை என்பது ஒரு மரப்பொருள் அல்ல. First, when we say look at Jesus on the cross, cross is not just about wood. அது தேவனுடைய அன்பின் உச்ச குறியீடாக இருக்கிறது. It's the ultimate expression of God's love. சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். On that cross, Jesus died for each one of our sins. சிலுவையில் முடிந்தது என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய பரிமாணத்தை, புதிய ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தது. Jesus proclaimed it is finished on the cross, and that brought a new beginning in each of our lives. தேவனுடைய நீதியானது சிலுவையில் பூர்த்தி அடைந்தது. God's justice was satisfied on the cross. மனிதனுக்கான மன்னிப்பு சிலுவையில் இருந்தது, திறந்தது. Forgiveness for mankind was opened on the cross. இருளின் அதிகாரம் உடைந்த இடம் என்று நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். All powers of darkness were broken on the cross. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டபடியால் நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். Since Jesus was punished, we received forgiveness. அவர் காயப்பட்டபடியால் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். Since he was wounded for us, we
got healing. அவர் பாவமானபடினால நான் நீதிமானாக மாற்றப்பட்டேன். He was made sin for us and we were made righteous. அவர் மரணத்தை சுவைத்தபடினால் நான் ஜீவனை பெற்றுக்கொண்டேன். Since he tasted death, I got his life. அவர் எனக்காக சாபமானபடினால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். Jesus became a curse and I received the blessing. அவர் தரித்திரனானபடினால் நான் ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொண்டேன். He bore my shame and he gave me his glory. அவர் அவமானத்தை பெற்றபடினால் நான் மகிமையை அடைந்து கொண்டேன். Since he was rejected, I have been accepted. அவர் நிராகரிக்கப்பட்டபடினால் நான் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். Since he was rejected, I was accepted by the Father. அவர் தள்ளப்பட்டபடினால் நான் பிதாவோடு இணைக்கப்பட்டேன். Since he was pushed away, I was accepted in the Lord. அவருக்குள்ளாக என்னுடைய பழைய மனுஷன் மரித்தபடினால் நான் புதிய மனுஷனாக நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். In him my old self was put to death and I have become a new. இந்த குறிப்புகள் எல்லாம் ஏற்கனவே நாம் படித்திருப்போம். These we have already studied. டிவைன் எக்ஸ்சேஞ்ச் என்கிற அந்த தலைப்பில் நம்ம எல்லாரும் இந்த புனித வெள்ளி அன்று நாம் இந்த செய்தியெல்லாம் கேட்டிருப்போம். On Good Friday, on the topic divine exchange, we have heard this. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து அதன் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அதிகமாக உற்று பார்க்க வேண்டும். By looking intently at Jesus on the cross, we can receive all the blessings that comes through it. இரண்டாவதாக சிலுவையில் அவர் மரித்ததோடு மட்டுமல்லாமல் வெற்றியாளராக சிலுவையின் மீது அவர் வெற்றி அடைந்தவராகவும் அவர் காணப்படுகிறார். Not only Jesus died on the cross, but he was victorious. கொலோசியர் 2:14-15 வசனத்தை வாசித்தோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Colossians 2:14-15 Having cancelled the charge of our legal indebtedness which stood against us and condemned us, he has taken it away, nailing it on the cross. And having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the cross. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம், நோய் மற்றும் அவமானம் இவைகளின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். On the cross, Jesus triumphed over sin, sickness and shame. இந்த வெற்றியை நீங்கள் நான் கவனிக்கும் போது பாவத்திற்கு பதிலாக தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். When you behold this victory, instead of sin, you can get God's righteousness. வியாதிக்கு பதிலாக நாம் ஆரோக்கிய சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். Instead of sickness, you could receive healing. அவமானத்திற்கு பதிலாக நாம் மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். Instead of shame, you can receive glory. துக்கத்திற்கு பதிலாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். Instead of sorrow, you could get God's peace. வெற்றியாளர் சிலுவையில் பெற்ற வெற்றியாளர் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக உற்று பார்க்க வேண்டும். Let's look intently at the victorious Jesus on the cross. கடைசியாக நமக்குள், எனக்குள், உங்களுக்குள் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக கவனிக்க வேண்டும். Finally, let's look intently at Jesus who's living inside us. 2 கொரிந்தியர் 5:21 வசனத்தை யாராவது வாசிக்கும்படியாக கேட்கிறேன். Second Corinthians 5:21 God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. நீங்கள் நானும் தேவனுடைய நீதியாகும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Since we might become God's righteousness, he was made sin for us. நான் இயேசுவை பார்த்து அவருடைய நீதியை கவனிக்கும் போது தேவ நீதியானது என்னுடைய கணக்கில் கணக்கிடப்படுகிறது. When I look at Jesus and his righteousness, then it's accounted to me as his own righteousness. இயேசுவினுடைய நீதிக்குள்ளாக நான் வருகிற பொழுது ஒருபோதும் பாவம் செய்யாதவனாக நான் கருதி நடத்தப்படுகிறேன். இதுதான் நீதிமானாக்கப்படுதல். When I come under the righteousness of Jesus Christ, I am considered as though I have never sinned. இந்த நீதிமானாக்கப்படுதலின் அனுபவத்தை பெற்ற நாம் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுதலின் அனுபவத்தை நோக்கி செல்வதற்கும் இதே விதமாக தான் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். The one who has become righteousness, in order to become holy, also I need to look intently at Jesus Christ. நீதிமானாக்கப்படுதலின் அனுபவத்தை, ஜஸ்டிஃபிகேஷன், இதை பெற்ற நான் பரிசுத்தமாக்கப்படுதலின் அனுபவத்திற்கு போவதற்கு தான்
நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். The one who has received the righteousness of God through justification, we are struggling to go towards His holiness. நம்முடைய கிரியையினால, பக்தி முயற்சினால நாம் இதை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. Through our own personal efforts, we cannot attain this holiness. இயேசு கிறிஸ்து நமக்காக, எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த தேவ நீதியை நான் உற்று பார்க்க தான், அவர் என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்வதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க தான் இந்த பரிசுத்தமாக்கப்படுதலின் அனுபவத்தை பெறுவேன். When I look intently at the righteousness what Jesus has earned for me, and as I look intently at it, I will become more holy. சங்கீதம் 17:15 சொல்லுகிறது, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். In Psalm 17:15 it says, when I awake, I will be satisfied with seeing your likeness. மத்தேயு 5:8 நமக்கு நன்றாக தெரியும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Matthew 5:8 we know very well, blessed are the pure in heart, for they will see God. இந்த வேதபாட வகுப்புல நான் கற்றுக்கொண்ட முக்கியமான ஒரு சத்தியம், தேவனை நீதி உள்ளவராக நான் பார்க்க நான் பரிசுத்தம் அடைகிறேன். One of the important lessons I learned from this Bible study is, as I continue to look at His righteousness, I am more sanctified. நான் சுத்தம் அடைகின்ற பொழுது ஒரு நாள் நான் தேவனை தரிசிப்பேன். When I am sanctified, one day I will look at Him face to face. தேவனுடைய நீதியை நான் அதிகமாய் சார்ந்து அவரை பார்க்க என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அதிகரித்து கொண்டே இருக்கும். When I depend on His righteousness and look at Him, then the holiness in my life increases. நான் சுத்தம் அடைகிற பொழுது நிச்சயம் ஒரு நாள் தேவனை நான் தரிசிப்பேன். As I am sanctified, I will behold Him one day. நான் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தொடர்ந்து நான் அவருடைய நீதியை சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய முகத்தை உற்று பார்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். To be sanctified, I must continue to behold His righteousness and look at His face. முடிவுரையாக அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை எத்தனை முறை தரிசித்தார்? As a conclusion, how many times did Paul had a vision of Jesus? ரஞ்சித் ஏதோ சொல்ல வரேன்னு நினைக்கிறேன். எத்தனை முறை? 3 முறை தரிசித்தார். 3 times. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தினுடைய வெற்றியை நம்ம எல்லாரும் படித்திருக்கிறோம். We have studied about the success of Paul's ministry. யோவான் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த போது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்தான். When John had a vision of Jesus, he fell at His feet as though dead. அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஊழியம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிக்கிறவைகளையும் எழுது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை அவனுக்கு கொடுத்தார். The blessing he received was, write what you have seen and what will be revealed to you. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் எவ்விதமாக எலிசா தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று தேவனை நோக்கி ஜெபித்தது போல, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். Even this day, even as Elisha prayed for his servant to open his servant's eyes, we are going to ask God to open our eyes. ஆண்டவரே, உம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்னை நீர் முன்குறித்திருக்கிறீர். Lord, you have predestined me to be conformed to the image of your Son. தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நான், நீர் வெளிப்படும் போது நீர் இருக்கிற வண்ணமாகவே நான் உம்மை தரிசிப்பதற்கு என்னை நீ மாற்றிக்கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். As a child of God, you are transforming me to your image, to your own image. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய முகத்தை நான் பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளுங்க. Lord, I thank you for transforming me, and Lord, I pray that you will open my eyes to continuously look at your face. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் ஒன்றேதான். Lord Jesus Christ and His word are inseparable. ஞானமானது வெளியே நின்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறது.
Wisdom is calling from outside. இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு சபையின் மூலமாக நமக்கு அநேக வாய்ப்புகளும் தருணங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. To know His word, to learn it, we are given many opportunities. குறிப்பாக இந்த நாளில் பகிர்ந்து கொண்ட இந்த அத்தனை காரியங்களில் கொஞ்சம் காரியங்கள் தான் இந்த நாளில் பகிர்ந்து இருக்கிறோம். இவையெல்லாம் டியூஸ்டே பைபிள் ஸ்டடியிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். I have shared with you only few things that I have learned from Tuesday Bible study. போன வாரம் எல்டர்ஸ் பிரேயர் நடக்கும்போது ஜெபகுமார் அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வார்த்தையை அதிகமாக கனப்படுத்தியிருக்கிறார். Last week in elders prayer, Jabakumar brother prayed that God has magnified His word above all things. தேவனுடைய வசனத்தை வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறார். God honors His word. தேவனுடைய வசனத்தை தாகத்தோடும் வாஞ்சையோடும் தேடுகிறவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். He honors the life of the people who seek His word. ஆரம்பத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குகிற வாழ்க்கை முறை இந்த நாட்களில் தொடர்ந்து குறைந்து கொண்டே போகிறது. As I shared in the beginning, the intent of looking at Jesus continually is reducing these days. தேவையில்லாத காரியங்களில் நம்முடைய மனதை செலுத்தி நம்முடைய கண்களை செலுத்தி நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். We are wasting our time by looking at things that are useless. அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அறிந்து கொள்வதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம். So let us give importance to hear and learn His word. மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தையினாலே பிழைப்பான். Man shall not live by bread alone, but by every word that comes out of the mouth of God. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. In God's word there is power and life. வல்லமையும் ஜீவனும் அதில் இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Because it has power and life in it, it will bring blessings in our life. ரெண்டு நிமிடங்களை முடிக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக தான் டாஃப்டி பைபிள் ஸ்டடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. I'll finish in 2 minutes. Through WhatsApp group, Tafti Bible study is happening. இந்த கொரோனா காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட வேதபாட வகுப்பு This was started during Corona time. இந்தியாவிலிருந்தும் ஒரு சில நாடுகளிலிருந்தும் பல்வேறு பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. There are many children of God who are participating from India and other nations. எங்கே ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசுகிற அந்த இதை நம்ம ஜெய்சன் தான் அதை ரெக்கார்ட் பண்றாரு. Jason is recording which I am speaking from one corner of a room. அந்த குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் தான் அனுப்புவோம். We send only the voice recording in the WhatsApp group. சுமார் ஒரு 50 பேர்கள் போல 50-60 பேர்கள் எல்லா வாரம் பங்கு பெறுகிறார்கள். Approximately 50-60 people participate each week. 160 பேர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 160 people registered. 140 பேர்கள் பாடம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். 140 people are writing the lessons. ஏனென்றால் அருமையானவர்களே, அவருடைய வார்த்தையில் அதிகமாக உற்று பார்த்து கொண்டிருக்கிறபடினால், Because they are looking intently at His word. ஒரு வாரம் முடிந்தோன்னா அடுத்த வாரம் வரைக்கும் அடுத்த வாரம் என்ன கிளாஸ், எந்த இது யார் என்னன்னு சொல்லிட்டு இதிலேயே அந்த கவனங்கள் போய்கொண்டிருக்கும். As soon as the class is over, we will get the preparations for the next class. இந்த டியூஸ்டே பைபிள் ஸ்டடியில் கற்றுக்கொண்ட காரியங்கள் மூலமாக இன்னும் இந்த வேதபாட வகுப்பை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Through the things that I have learned from Tuesday Bible study, God is blessing more this Bible Tafti. என் கையில் லேப்டாப் கிடையாது. I don't have laptop in my hand. வாங்க முடியாது அப்படி இல்லை, வாங்க முடியும். It's not that I cannot buy. ரூமில் உள்ளவங்க அதை வாங்கி வச்சுட்டு என்னென்ன காரியங்கள் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். In the rooms there are people who see multiple things in the laptop. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அந்த சின்ன மொபைலே போதும் என்று சொல்லி அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். I thought the mobile is enough and I'm doing the ministry through that mobile phone. ஒன்றை நான் சொல்லிக்கொள்ளி இருக்கிறேன். தேவனுடைய வசனத்தின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் கட்டுங்கள். வசனத்தின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் அசிபாரப்படுத்துங்கள். கர்த்தர் அந்த ஊழியத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்.
Lay the foundation of your ministry on the word of God, and God will surely bless it. அவருடைய முகத்தை பார்ப்பதும் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதும் ரெண்டு ஒன்றுதான். Looking at his face and at his word are the same. ஞானம் இந்த நாளில் வெளியே நின்று உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. Wisdom is calling unto you from outside. கடைசியாக சகோதரன் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. Lord, hallelujah, ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலியை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். இந்த நாளிலே ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் ஆமென் எங்கள் கவனத்தை ஈர்க்கிறதா இருந்தாலும் ஆமென், ஸ்தோத்திரம், எங்கள் முகத்தை உமையை நோக்கி பார்க்க ஆமென், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆமென், ஸ்தோத்திரம். அதற்கு எங்கள் நேரத்தை உபயோகப்படுத்தும்படியாக ஆமென், வீணாக காரியங்களை விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கவும், உம்முடைய முகத்தை தேடவும், உம்முடைய வார்த்தையிலே உம்மை அறிந்து கொள்ளவும் எங்களை ஆமென், ஸ்தோத்திரம், பலத்தையும் நேரத்தையும் நாங்கள் செலவழிக்கும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் அபியாசப்படுத்தவும் ஆமென், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் உம்மை போல நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருப்பதினாலே உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆமென் ஒரு கிருபையை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய வருகையின் போது உம்முடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாக ஆமென், ஸ்தோத்திரம், காணப்பட எங்களை என்ன நாட்களிலே நீங்கள் பரிசுத்தப்படுத்துறீங்க என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கும்போது நாங்கள் இன்னும் எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும், நாங்கள் பரிசுத்தமாவோம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இந்த பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறவர்களாக உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட உம்முடைய தைரியத்தோடு வந்து உம்மை பார்க்க ஆமென் வெட்கப்படாதவர்களாக உம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றுள்ளாய் காணப்பட நீங்கள் நிறுத்த வல்லவர் என்பதை நிறுத்தி என்ற நினைவு கூர்ந்து ஆமென், ஸ்தோத்திரம், நீங்களே எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு ஆமென் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் ஆமென் வழி நடத்துகிறபடி உண்மையுள்ளவராய் இருப்பதினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்கவும் ஒவ்வொருவரையும் மகிமை அடைய செய்யவும் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். ஆமென். இந்த உண்மையுள்ள தேவனை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு இந்த உலகத்தின் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் விட்டு கர்த்தரை பின்பற்றுகிறதிலே உண்மையாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்தும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனே அநேகத்தின் மேலே ஆமென் அதிகாரியாக்குகிற நீர் ஆமென் வரும் பொழுது அதை நிச்சயமாக அந்த பலனை காணச் செய்வீர் என்பதை விசுவாசித்து இந்த நாளிலே நாங்கள் உம்மை பின்பற்ற ஆமென் முழு மனதோடு உம்மை பின்பற்ற எங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.